Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது chapter 4 ஓட PYQs தான். So, this is part of our target 95 series. Already chapter 1 நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. PYQல இருக்கக்கூடிய numericals. இந்த வீடியோல நம்ம வந்து அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். chapter 4 ஓடது 5 questions வந்து நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ணிடலாம். ஓகே? So, நான் question வந்து இப்போ உங்களுக்கு போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்றேன். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா force on a charged particle in uniform magnetic field. இந்த டாபிக்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. So, question வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Then we will move on to the final answer for this question. So, இந்த questionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகல் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வெலாசிட்டிக்கு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ v வெக்டார் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா 3 into 10 power 5 மீட்டர் per second I capல இருக்கு. அப்பனா வந்து x axis directionல உள்ள போகுது வெலாசிட்டியோட is projected into a region of magnetic field. Magnetic field அந்த regionல எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0.4 I cap plus 0.3 J cap யூனிட்ங்கிறது டெஸ்லா, இதுக்கு மீட்டர் per second. ஓகே, calculate the acceleration of the particle. அப்ப கேட்டிருக்க குவாண்டிட்டி என்னது? A. acceleration கேட்டிருக்காங்க. And the charge to mass ratio அப்படின்னா என்னன்னா சார்ஜ் என்னது Q, 2 mass னா M. அப்ப Q by M ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4.8 into 10 power 7 கூலும் per kg. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க क्वेश्चन. ஓகே, சரி, நம்மளோட வந்து velocity அப்படின்னா அப்ப particle is moving in x direction. ஓகேவா? x axis directionல இருக்கு and magnetic field is in xy direction because x வேல்யூ இருக்கு, உங்களுக்கு y வேல்யூ இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போச்சுன்னா அது மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃபார்முலா என்னது? q into v vector cross b vector or என்னது qvb sin theta. ஓகே, இப்ப பாருங்க நம்மளோட பார்ட்டிகல் x ஆக்சிஸ்ல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் in the xy direction. இப்ப என்ன நடக்கும்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறத ரிசால்வ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப எக்ஸ் வேல்யூவும் இருக்கும், உங்களுக்கு y வேல்யூவும் இருக்கும். ஓகே, when the particle is moving in the same direction, இந்த வெலாசிட்டியில இருந்துச்சுன்னா சேம் டைரக்ஷன்ல போச்சு, அது மேல என்ன இருக்காது? எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்காது. கரெக்ட் தானே? இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்னவாயிரும் உங்களுக்கு? 0. அப்ப எங்க மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும்? உங்களுக்கு பர்பெண்டிகுலரா போகணும். அப்ப என்னோட பார்ட்டிகல் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா இத ரெண்டையும் நான் எடுக்கிறப்ப எனக்கு என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம்? பர்பெண்டிகுலர் எடுத்திருக்கோம். அப்ப தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அப்போ QVB. புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட்? எப்பயுமே இந்த மாதிரி வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெண்டா ரிசால்வ் பண்ணிக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய். எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு क्वेश्चनக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ், இப்போ அவங்க கேட்டிருந்தது என்னது? ஆக்சிலரேஷன். அதுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இப்ப ஏன்கா ஃபோர்ஸ் இருக்கணும்? ஃபோர்ஸ் இல்லைன்னா என்ன பிரச்சனைனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆக்சிலரேஷன் இருக்கு, அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஃபோர்ஸ் இருக்கணும். புரிஞ்சுச்சா? சோ திஸ் இஸ் ஆல்சோ a force and this is also a force. When you are going to equate it, QVB is equal to M into acceleration. அப்ப அதுல இருந்து ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்னது? QVB by M. ஓகேவா? சோ இந்த Q by M இருக்குல்ல, Q by M அதோட வேல்யூ தான் என்னது? 4.8 into 10 power 7 and V ஓட வேல்யூ என்னது? 3 into 10 power 5. எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? உங்களுக்கு I cap டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் B, மேக்னெட்டிக் ஃபீல்டோட எந்த குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோம்? இப்போ இருக்கிறது பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா எந்த குவான்டிட்டி எடுத்துக்கணும்? J cap. அப்போ 0.3 J cap மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே, நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் இது எல்லாமே. So we will write over here. Acceleration is equal to numbers என்னென்னலாம் இருக்குன்னா 4.8, 3 into 0.3 என்னது? 0.9. பவர்ஸ் எங்க என்ன இருக்கு? 10 power 7, இங்க ஒரு 10 power 5, அப்ப ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா 10 power 12. I cap and J cap. கரெக்டா? அப்போ அது என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்? K cap டைரக்ஷன்ல வந்து ஆக்சிலரேஷன் இருக்கும். So just இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். So the final answer is when you are going to multiply it, you will get 4.32 into 10 power 1 10 power 12. Correct? K cap
இதோட யூனிட் என்னது மீட்டர் per second square. So this is the answer for the first question. So the next question is on the board. This is the topic of motion in a magnetic field. இப்போ இதுவுமே similar type of a question தான். இப்போ இதோட given values என்னென்ன அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். First question தான் அந்த டாபிக்ல. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா velocity அப்படிங்கிறது 1 into 10 power 7 I cap plus 0.5 into 10 power 7 J cap. இதுதான் velocity value கொடுத்திருக்காங்க. It enters a region of uniform magnetic field. அப்ப magnetic field ஓட value தான் என்னது 0.5 m Tesla. அப்படின்னா என்னது milli Tesla and in the direction of J cap. அப்ப இத first time மாத்திட்டீங்கன்னா 0.5 into 10 power minus 3 J cap Tesla. Okay, இது magnetic field. Find the radius of the circular path and other values கேட்டிருக்காங்க. இப்போ first இப்போ நம்ம சொன்ன சேம் கான்செப்ட் தான். வெலாசிட்டிக்கு இப்போ 2 இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 1 இருக்கு. முன்னாடி क्वेश्चनக்கு ஆப்போசிட். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொன்னோம்? வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இஸ் இன் XY டைரக்ஷன். இங்க இதுக்கு 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு and magnetic field is in Y direction. கரெக்ட்டா? Y direction. அப்போ இந்த வெலாசிட்டிங்கிறதோட x காம்போனன்ட்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன். வெலாசிட்டிங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இதை ரிசால்வ் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட வெலாசிட்டியோட x டைரக்ஷன் and இந்த இதுல தான் உங்களுக்கு வெலாசிட்டியோட y காம்போனன்ட் இருக்க போகுது. கரெக்ட்டா? So when you will have a circle, velocity should be perpendicular to the magnetic field. 3 cases இருக்கு. இந்த கான்செப்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 cases இருக்கு டெரிவேஷன்ல. First case என்னன்னா when the velocity and magnetic field are parallel. தீட்டாங்கிறது வந்து 0 டிகிரியா இருந்துச்சுன்னா then there is no force. This is first case. Second case என்னன்னா when velocity and magnetic field are perpendicular, there is a circular motion. அந்த பார்ட்டிகல் சர்க்கிள்ல போகும். Third one என்னன்னா ஏதோ ஒரு arbitrary angle போச்சுன்னா there is going to be both a circular motion and a linear motion. அததான் என்ன சொல்லுவோம்? helical motion அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளோட கேஸ் என்னன்னா helical motion. ஏன்னு பாருங்க, நம்மளோட வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவுல இருக்க அந்த ஆங்கிளுக்கு அது ஏதோ ஒரு ஆங்கிள் தானே. கரெக்டா? ரிசால்வ் பண்றதுக்கு முன்னாடி அப்போ இங்க போத் சர்க்குலர் மோஷனும் இருக்கும், லீனியர் மோஷனும் இருக்கும். சர்க்கிள் எதனால வந்திருக்கணும்? பர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ்னால வந்திருக்கும். லீனியர் எதனால வந்திருக்கும்? parallel காம்போனன்ட்ஸ்னால வரும். ஓகேவா? சோ இத தான் இப்ப நம்ம எழுத போறோம். வெலாசிட்டி இல்ல x டைரக்ஷன் is perpendicular to the magnetic field. இது என்ன கிரியேட் பண்ணும்? ஒரு சர்க்குலர் பாத்தை கிரியேட் பண்ணும். ஓகே, and அதோட y காம்போனன்ட்ங்கிறது எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கு, parallel-ஆ இருக்கிறதுனால it will create a linear path. ஓகேவா? சோ இந்த क्वेश्चनல அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க. while rotating does the electron trace a linear path to TW. அப்படின்னா மீனிங் என்னது? லீனியர் பாத்தும் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, லீனியர் பாத்தும் இருக்கும். ஒரு ஆன்சர் சொல்லிட்டோம். சோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா சர்க்குலர் பாத் இருக்கிறதுனால அங்க நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஆறுங்கிற ரேடியஸ். ஓகே, ரேடியஸ். அதே மாதிரி லீனியர் பாத் இருக்கிறதுனால லீனியர் டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணோம். அதுதான் நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது ரேடியஸ், அடுத்த லாஸ்டா கேட்டிருக்காங்க பாருங்க இஃப் சோ calculate the linear distance. அப்ப ரெண்டையுமே calculate பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் பாத்னால வரது ரேடியஸ். ரேடியஸோட ஃபார்முலா என்னன்னா mv/qb. எந்த காம்போனன்ட் எடுக்கணும்? வெலாசிட்டியோடது x காம்போனன்ட். ஓகே, சோ மாஸ் இங்க என்ன போயிட்டு இருக்கு? எலக்ட்ரான் போகுது. அப்ப அதோட மாஸ் தான் 9.1 into 10 power minus 31. வெலாசிட்டியோட ஒரு x காம்போனன்ட்னா 1 into 10 power 7. சார்ஜ் ஆஃப் an electron 1.6 into 10 power minus 19. Magnetic fieldங்கிறது 0.5 into 10 power minus 3. ஓகேவா? சோ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get வந்து 1.6 into 0.5 னா ஃபர்ஸ்ட் 16 5 ஆர் என்னது 80. ரெண்டு டெசிமல் பாயிண்ட் இருக்கனால 0.8 பவர்ஸ் வருவோம். -31 plus 7 அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? -24. ஓகே, இங்க -19 மைனஸ் இதுனா -22. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மட்டும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். so you should get when you are going to divide 11.375 னு இந்த வேல்யூ வரணும். ஓகேவா? 11.375 -22 மேல போச்சுனா +22.
அப்போ -24 + 22 என்ன வரும் 10⁻². ஓகேவா? இது ரேடியஸ், அதனால மீட்டர். ஓகே, லாஸ்டா லீனியர் பாத்னால வந்தது டிஸ்டன்ஸ் d. ஸோ இந்த லீனியர் பாத்தில் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2πr. அப்போ 2 × 3.14 × r ஓட வேல்யூ உங்களுக்கு இருக்கு 11.375 × 10⁻². when you are just going to multiply, you should get 71.5 × 10⁻². இதுவுமே டிஸ்டன்ஸ் மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின். இதே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். So next வந்து இதே டாபிக்ல இன்னொரு question இருக்கு. So that is the second question of this topic. இப்போ நான் வந்து உங்களுக்கு போர்ட்ல டிஸ்ப்ளே பண்றேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நோட் டவுன் பண்ணிக்கோங்க. So இந்த செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு புரோட்டான், ஒரு டியூட்ரான், ஒரு ஆல்பா பார்ட்டிகல் மூணுமே are accelerated through the same potential difference and then subjected to uniform magnetic field perpendicular to their motion. அப்படினாலே செகண்ட் கேஸ் பர்பெண்டிகுலரா உள்ள போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இது உள்ள போகுதுனால என்ன பாத் அது ட்ரேஸ் பண்ணோம், சர்க்குலர் பாத். அப்ப ரேடியஸ் கதை. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜிஸை கம்பேர் பண்ணணும் அந்த ரேடியஸ். ஓகே, ரேடியஸை டிட்டர்மைன் பண்ணணுங்கிறது நம்மளோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இந்த சம்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, புரோட்டான், டியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல், இதோட சார்ஜஸ் அண்ட் மாஸ் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதை எப்படி போடுவோம்னா, புரோட்டானோட சார்ஜ் E. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூட்ரானுக்கு E, ஆல்பா பார்ட்டிகலுக்கு 2e. மாஸ்ன்னு பாத்தீங்கன்னா புரோட்டானுக்கு m, டியூட்ரானுக்கு 2m, ஆல்பா பார்ட்டிகலுக்கு 4m. இந்த இது பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இந்த வேல்யூ வச்சுட்டு இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்ப நம்ம இது ஜஸ்ட் இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்னா, எனர்ஜியோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட், அதுதான் கைனெட்டிக் எனர்ஜிக்கு நம்ம எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் எனர்ஜியோட ஃபார்முலா E into capital V. இது என்ன டாபிக்ல படிச்சிருப்போம்னா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு செகண்ட் லெசன்ல படிச்சிருப்போம். கரெக்டா? சோ E into V அப்படின்னா அது நீங்க ஆக்சுவலி இப்படி படிச்சிருப்பீங்க, Q into V. இதை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Q into Vங்கிறது என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்ப யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கணும். இதுதான் ஃபார்முலா செகண்ட் லெசன்ல இருக்கு. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும், புரோட்டானுக்கு. Qனா சார்ஜ், Vனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். மூணுத்துக்குமே என்ன சொல்லிட்டாங்க, சேம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்களா. சார்ஜ் மட்டும் என்னது, EV. அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான்னா அதுவும் EV தான். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்னா 2e into V. இப்போ இதோட ரேஷியோ எழுதுனீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் இஸ் டு டியூட்ரான் இஸ் டு ஆல்பா பார்ட்டிகல் என்ன வரும், இது ரெண்டும் சேம் வேல்யூ. அப்போ 1:1. இது எப்படி இருக்கு, 2 times that value. So 1:1:2. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் தட் புரோட்டான், புரோட்டான் ட்ரேஸ் பண்றது என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்காங்க. இதே இது இப்ப நம்ம சர்க்குலர் பாத்துன்னு சொல்லிட்டோம். அப்ப டியூட்ரானோட சர்க்கிள் எவ்வளவு பெருசு இருக்கும், ஆல்பா பார்ட்டிகல் ட்ரேஸ் பண்ற சர்க்கிள் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதே மாதிரி ரேஷியோ வேணுமா. அப்போ ஆரோட ஃபார்முலா என்னது, mv/qbங்கிறது வேல்யூ. ஆனா இது நல்லா வந்து இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது வெலாசிட்டி, இது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸ்மால் லெட்டர் வீனா வெலாசிட்டி. இப்போ மாஸ், ஓகே, மாஸ்ங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் வேல்யூ தெரியும், சார்ஜ் ஒன்னொன்னுத்துக்கும் வேல்யூ தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது யூனிஃபார்ம், எல்லாருக்கும் சேம்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இது எல்லாருக்கும் ஒன்னா வச்சிடலாம். வெலாசிட்டி உங்களுக்கு தெரியாது தானே, கரெக்டா? வெலாசிட்டி நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஆனா வெலாசிட்டிக்கும் இங்க இருக்குல்ல கைனெட்டிக் எனர்ஜி, இந்த ரிலேஷனை நீங்க பயன்படுத்தணும். என்ன ரிலேஷன்னா, இப்ப இதை 1ன்னு வச்சுக்கலாம். கைனெட்டிக் எனர்ஜி இப்ப என்னன்னு சொன்னோம், ஃபார்முலா Q into V, கேபிட்டல் V. Q into capital V சொன்னோமா. நார்மலா கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது, half m small v square, velocity square is equal to qv. கரெக்டா? இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஸ்மால் வியோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ இதுல இருந்து ஸ்மால் வியை மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டேன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறது அந்த சைட் போச்சுன்னா நியூமரேட்டர், இது ஆல்ரெடி நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட். இதுதான் வந்து
velocity ஓட formula in terms of potential difference. இந்த term first oneல substitute பண்ணீங்கன்னா r ஓட வேல்யூ என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா m by qb அப்படியே வச்சுக்கணும். v க்கு பதிலா தான் அதை substitute பண்ண போறோம். 2q capital V divided by m. இப்போ என்ன நடக்கும்னா இந்த q இருக்குல்ல அத root q into root q ன்னு சொல்லலாமா? அப்ப qவா? அதே மாதிரி தான் m root m into root m னு சொல்லலாம். அப்ப என்ன இருக்கும்? இந்த root m இந்த root குள்ள இருக்க m கேன்சல். அதே மாதிரி இந்த root q இந்த root குள்ள இருக்க அந்த q கேன்சல். ஓகே? சோ ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய ரூட் 2m capital V. ஓகே, இது ஆல்ரெடி ரூட் குள்ள தான் இருக்கு, இது ஆல்ரெடி ரூட் குள்ள தான் இருக்கு. இந்த m தூக்கி ரூட் குள்ள எழுதியாச்சு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? இங்க ஒரு ரூட் இருக்கு, அப்போ அதையும் தூக்கிட்டு வந்தோம்னா ரூட் குள்ள q. இந்த b க்கு என்ன இல்ல? ரூட் எதுவும் இல்ல. ஆனா நான் ரூட் குள்ள கொண்டு போகணும்னா நான் அது என்னவா எழுதுறேன்னா b ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு b னே வந்துரும். புரிஞ்சுச்சா? ஃபார்முலா என்ன பண்றோம்னு கேன்சல் பண்ணி இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ புரோட்டானுக்குன்னு போட்டீங்கன்னா 2 மாஸ் ஆஃப் புரோட்டான் m, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் சேம் v, சார்ஜ் ஆஃப் புரோட்டானுங்கிறது e, b ஸ்கொயர். அடுத்தது டியூட்ரானுக்கு 2 மாஸ்ங்கிறது என்னது 2m v டிவைடட் பை சார்ஜ்ங்கிறது e b ஸ்கொயர். ஓகே, என்ன பண்ணணும்னா எல்லாமே புரோட்டானை வச்சு கொண்டு வரணும். ஏன்னா புரோட்டானோட ரேடியஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றோம்னா இதுல பாருங்க 2mv by eb ஸ்கொயர் இந்த வேல்யூவா? ரூட் குள்ள இருக்கிற இந்த வேல்யூ அது எல்லாத்தையுமே நான் ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் எழுதிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு √2. அப்ப இத √2 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் நான் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் √2 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் என்னது உங்களுக்கு 5. அப்போ ரேடியஸ் ஆஃப் த டியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு 5√2 சென்டிமீட்டர். ஒன்னு கண்டுபிடிச்சாச்சா? லாஸ்டா ஆல்பா பார்ட்டிகலுக்கு எழுதுவோம். 2 மாஸ்ங்கிறது என்னது 4m into potential difference v, qங்கிறது 2e divided by b square. ஓகே, சோ இப்போ என்ன நடக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி நான் டேர்ம்ஸை கொண்டு வரணும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேணா நீங்க மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 and 2 நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? 4m கேபிட்டல் V divided by EB ஸ்கொயர். இப்போ இதுல 4ல உங்களுக்கு என்ன மட்டும்தான் உள்ள வேணும்? ஒரு 2 தான் வேணும். கரெக்டா? அப்ப இந்த 4ங்கிறத நான் என்ன எழுதுறேன்? 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்போ ஒரு 2 உள்ள வச்சுட்டு ஒரு 2 என்ன பண்ணிடுறீங்க? வெளியில எடுத்துடுறீங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்? ஒரு √2 இருக்குமா? புரிஞ்சுச்சா? ஆர் இப்படி கூட எழுதிக்கலாம். 4ங்கிறத 2 into 2ன்னு எழுதிக்கோங்க. m கேபிட்டல் V 2m EB ஸ்கொயர். 2m EB ஸ்கொயர் எல்லாமே என்ன வரும்? ரேடியஸ் ஆஃப் புரோட்டான். அப்ப √2 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் புரோட்டானா இதுக்கு என்ன வரும்? 5√2 சென்டிமீட்டர். அப்போ இதோட ரேடியஸ் என்ன ரேஷியோல இருக்கு? புரோட்டான், டியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல்னா இதோட வேல்யூ 1ன்னு வச்சிட்டீங்கன்னா இதோட வேல்யூ √2 டைம்ஸ். அப்ப √2 டைம்ஸ். இதோட வேல்யூவும் √2 டைம்ஸ். இதுதான் ரேஷியோ. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்ரானுக்கும் ஆல்பா பார்ட்டிகலுக்கும் 5√2 சென்டிமீட்டர். So this is the answer for this question. So next is the third question in this topic. Question நான் இப்போ வந்து உங்களுக்கு போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்றேன். So இதுல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னா potential differenceங்கிறது 10 kilovolt. அப்ப 10 into 10 power 3 volt கொடுத்திருக்காங்க. magnetic fieldங்கிறது 2 into 10 power minus 3 டெஸ்லா சொல்லியிருக்காங்க. velocity வந்து x directionல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது? எந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. x direction. அப்ப அதே டைரக்ஷன்ல தான் velocity இருக்கும். magnetic field is in the y direction. இது வந்து நம்மளுக்கு values இருக்கு. அப்ப xy directionல போகிறதுனால they are perpendicular, therefore the path is circular. இப்ப இந்த ஆல்பா பார்ட்டிகலோட பாத் என்னவா இருக்கும்? சர்க்குலரா இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது அதோட ரேடியஸ் அண்ட் இன்னொரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது 6.4 into 10 power minus 27 kg. இதெல்லாம் கொடுத்திருக்க கதை. ஓகேவா? இப்போதான் முன்னாடி சம்ல போட்டோம். ரேடியஸோட ஃபார்முலா என்னது? m small b by qb. டைரக்டா இங்க என்ன கொடுக்கல? வெலாசிட்டி கொடுக்கல. அதுக்கு பதிலா தான் என்ன கொடுத்திருக்காங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஞாபகம் இருக்கா என்ன பண்ணோன்னு? சோ சேம் சம் தான், பட் ஸ்டில் நீங்க ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி போட்டுட்டு இருக்கேன். சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். as kinetic energy should be equal to that potential energy, half mv square எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்?
QV க்கு capital V க்கு equal. Okay, Q capital V க்கு equal. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், small letter V ய calculate பண்ணுவோம். ஓகேவா? அப்ப small letter V is equal to root of 2Q capital V by M. அடுத்தது substitute 2 in 1. Okay, when you are going to substitute, you will get R is equal to M by QB root of 2Q capital V by M. அதுக்கப்புறம் அந்த சேம் வேல்யூஸை கேன்சல் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ரூட்டும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு சேம் ஃபார்முலா தான் என்ன வரும்னா 2M capital V divided by QB square வரும். ஓகே, இப்போ இதுல வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ 2 times mass of alpha particle 6.4 into minus 27, potential differenceங்கிறது 10 into 10 power 3 divided by charge of alpha particle. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், charge is equal to 2E ன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? E ஓட வேல்யூ என்னது? 1.6 into 10 power minus 19. B square, B ஓட வேல்யூ என்னது? 2 into 10 power minus 3 the whole square. ஓகேவா? ஸோ இதை ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டலாம். மல்டிப்ளை எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்றதோட 2 to cancel 6.4 இருக்குமா? இங்க என்ன இருக்கும்? 1.6. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. நம்பர்ஸ் இதெல்லாம் தானே இருக்கு, பவருக்கு வருவோம். minus 27, இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 4. அப்ப என்ன வரும்? 10 power minus 23. அண்ட் இங்க minus 19, இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா minus 6. minus 19 minus 6 னா minus 25. ஓகே, இப்போ 1.6 into 4 என்ன வரும்? 6.4. அப்ப 6.4 6.4 cancel. remaining உங்களுக்கு என்ன இருக்கும்னா 10 power minus 23 into 10 power 25. 25ல 23 போச்சுன்னா 10 ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ஆறுங்கிறது 10 மீட்டர். இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. இதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். So the last question of this video, Biot-Savart law இருந்து இது ஒரு 1 mark question தான், பட் ஸ்டில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இது சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 1 centimeter question ரீட் பண்ணுங்க. As 1 centimeter straight segment of a conductor carrying 1 ampere current lies in x direction lies symmetrically at the origin of the Cartesian coordinate. அப்படின்னா மீனிங் என்னது? இந்த x directionல அதுல கரண்ட் போயிட்டு இருக்கு. எவ்வளவுனா 1 ஆம்பியர். அது எப்படி இருக்கு? சிமெட்ரிக்கலா இருக்கு. ஆரிஜினை நோக்கி இந்த சைடு ஈக்குவலா இருக்கு. Find the magnetic field due to that small segment at some point. என்ன பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும்? 1,1,0ங்கிற பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த லைன் செக்மெண்ட் இது பெருசா இருக்குல்ல அந்த கண்டக்டர், அல்ல அந்த சின்ன லைன் செக்மெண்ட்ங்கனால அதை DLன்னு எழுதுறேன். புரிஞ்சுச்சா? ஸ்மால் லைன் செக்மெண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? நான் 1 சென்டிமீட்டர்னு சொன்னாங்கன்னா, இப்போ DL வெக்டாரா மாத்தினேன்னா சென்டிமீட்டரை ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்திடுவேனா? கரெக்டா? 10 power minus 2 மீட்டர். இது மேக்னிடியூட். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இட் லைஸ் சிமெட்ரிக்கலி இந்த ஆரிஜின் நோக்கி எக்ஸ் ஆக்சஸ்ல லை ஆகுறதுனால I cap. புரிஞ்சிச்சுங்களா? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது? அக்கார்டிங் டு Biot-Savart law, μ0/4 I dl vector cross r vector divided by r cube. μ0/4 வேல்யூ நம்மளுக்கு 10 power minus 7 தெரியும். இது முடிஞ்சு போச்சு. கரண்ட் 1 தெரியும். dl வெக்டார் இருக்கு. இப்ப என்ன மட்டும் இல்ல, r வெக்டார் மட்டும் இல்ல. r என்னது? பொசிஷன் வெக்டாரா? அப்ப பொசிஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? இது என்னவா மாத்தணும் நம்ம? வெக்டார். அப்ப என்ன வரும்? I cap plus j cap plus 0 k cap. புரிஞ்சுச்சா? क्वेश्चन ஃபார்மேட் என்ன இருக்குன்னு இப்ப ஜஸ்ட் சால்வ் பண்ணீங்கன்னா μ0/4 10 power minus 7, I யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் இதுங்க என்ன பண்ணணும்னா dl வெக்டார் கிராஸ் r வெக்டார். dl வெக்டார் என்னது? 10 power minus 2i கிராஸ், இது கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? இதெல்லாம் நான் சாதாரண மல்டிப்ளிகேஷன். இது கிராஸ் ப்ராடக்ட் r. அப்ப I plus j plus 0k divided by, maybe I will write divided by r cube. r cube na என்னது? magnitude r ஓட cube. ஓகேவா? அப்போ magnitude of this vector formula என்னது? square root of 1 square plus 1 square plus 0 square, x square plus y square plus z square. okay, so என்ன வரும்னு பாத்தீங்கன்னா √2. அப்போ √2 the whole cube. okay, so when you are going to solve it, you will get 10 power minus 7 by √2 cube பண்ணீங்கன்னா மீனிங் என்னது? 2 power 3/2. கரெக்ட் தானே? பவர் வந்து ரூட்டுக்குனா எப்படி எழுதிக்கோங்க? ஈஸியா புரியணும்னா 2 power 1/2ன்னு எழுதிக்கோங்க. அப்ப 3 into 1/2னா 3/2. ஓகே, அடுத்தது இங்க வருவோம். கிராஸ் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா I cross I, J cross J,
k cross k எது வந்தாலும் 0 ஏன்னா parallel ஆச்சா cross product 0 இப்போ I cross j எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா I j k I cross j என்ன வரும்னா k ஓகே இப்போ போடுவோம் I cross I என்ன வரும் உங்களுக்கு 0 I cross I 0 அடுத்தது I cross j னா வேல்யூ என்னது k அப்போ 10 power minus 2 I cross k மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் I cross I வேல்யூ 0 ஆயிருச்சு அதே மாதிரி I cross k னா 10 power minus 2 into 0 என்ன வரும் 0 தான் ஓகேவா சரி I cross k ஓட வேல்யூ தான் என்ன சொன்னோம் j I cross j 1 minute I cross j okay I cross j ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்க போறது k அப்பனா magnetic field z axis directionல இருக்கும்னு சொல்லியாச்சு magnitudeக்கு வருவோம் இது ரெண்டையுமே போடிங்கனா 10 power minus 9 ஆச்சா கரெக்ட்டா இங்க 2 power 3 by 2 இருக்குல்ல இத ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன எழுதவா 2 power 3 by 2 2 cube the whole power 1 by 2 னு எழுதலாமா கிளியர் தானே எப்படினாலும் பவர்ஸ் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஏனா 2 cube ஓட வேல்யூ என்னது 8 power 1 by 2 னா √8 √8 வேல்யூ என்னது 2 root 2 இத சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் எழுதுறோம் ஓகேவா சோ 10 power minus 9 divided by 2 root 2 ஓகேவா சோ இத நான் எப்படியே வந்து எழுதலாம் இது ஆப்ஷன் தான் 1 மார்க்ங்கனால என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்ல இல்ல நீங்க சிம்பிளிஃபை பண்ணனும்னால எப்படி இத பண்ணலாம்னா 10 power minus 9 இருக்கு அத 10 into 10 power minus 10 ன்னு எழுதலாமா கரெக்ட் தானே 1 minus 10 என்னது minus 9 divided by 2 root 2 simplify பண்றதுக்காக அவ்வளவுதான் ஓகேவா சோ இத ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா you should get 5 in by root 2 10 power minus 10 k cap Tesla okay magnetic fieldங்கறனால Tesla so 5 by root 2 yes the answer is correct okay so this is a 1 mark question option க்கு ஏத்தாப்ல நம்ம simplify பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா so I hope இந்த வந்து சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இதேமே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் So that's it for this video. So நம்ம வந்து இதுல ஒரு 5 questions வந்து கரெக்ட்டா கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல அடுத்த 5 questions of the same chapter நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க. Only when we reach 100k subscribers இந்த சொல்யூஷன்ஸ் ஓட PDF உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் ஆயிரும். சோ எல்லா லெசனுக்கும் நீங்க பாட்டு குயிக்கா படிக்க ஆரம்பிச்சலாம். சோ மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க. and நம்மளோட மத்த சீரிஸையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். சோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோஸ்ல பார்க்கறேன். Till then stay tuned. Bye.